வணக்கம். நிகழ்வுதான் பேரின்பம், நிகழ்வுதான் பேரின்ப சுகம், நிகழ்வுதான் அனுபவம், நிகழ்வுதான் நேரடி சுக வாழ்க்கை, நிகழ்வுதான் கடந்து செல்லும், நிகழ்வும் நிற்பதில்லை, வரும் போகும் கடந்து செல்லும். ஆனால் நொடிப்பொழுதும் நாம் நிகழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் நிகழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றுக்கு கவலைப்படாதே, நாளைக்கு இயங்காதே. என்னால் நடப்பது நேற்றல்ல, நாளை அல்ல, நிகழ்வுதான் நடக்கிறது, நொடிகள் தான் நடக்கிறது. இந்த நொடியில் ருசித்திப்பார். ஏன்னா இந்த நொடியில் நடப்பது நிகழ்வு கடக்கப்படுவது, நிற்பதில்லை. அதை ருசிப்பது தான் நம்மளுடைய பேரின்ப நிலை. அதை இறை பிரமமாக இருந்து, இறையோட இறையாக இருந்து, அந்த நொடி பொழுதில் நடக்கக்கூடிய அந்த பேரின்ப நிகழ்வை ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், பெருமிதத்தோடு வாழ வேண்டும். ஏன்னா மனது, ஆன்மா இந்த நிகழ்வில் தான் நிற்கிறது. நேற்றுக்கு நிற்பதில்லை, நாளைக்கு நிற்பதில்லை. ஒவ்வொரு நொடியும் இந்த தாங்கி நிற்க உடலோடு ஒன்றி இருக்கிற ஆன்மா நிகழ்வில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எண்ணங்களும் நிகழ்வுதான், செயல்களும் நிகழ்வுதான். இந்த நிகழ்வுகள் தான் ஒரு நொடி பொழுதும் கடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நிகழ்வு பேரின்ப ஊற்று. நிகழ்வை நேசிக்க வேண்டும், நிகழ்வையோடு ருசித்து நாம் பெரும்பமாக வாழ வேண்டும், அனுபவித்து வாழ வேண்டும். நிகழ்வை சிந்தித்து உள்வாங்கி நிகழ்வோடு இருந்து சுகமாக வாழ வேண்டும். ஆனால் அந்த நிகழ்வுகள் தான் சில செயல்களும் நடக்கிறது. அந்த நிகழ்வு செயல்களை நாம் டெலீட் பண்ணி இறை சிந்தனை, இறை நிலையான ஒரு இறை பிரமத்தோடு இருக்கும்போது செயலும் சுத்தமாக இருக்கும், சுகமாக இருக்கும். காரணம் மனத்தினுடைய எண்ணத்தின் அழுத்தம்தான் சில செயல்களை உண்டாக்கி நாம் துன்பமண்ணு வலைகளை பின்ன விடுவது அந்த எண்ணங்களினுடைய செயல்பாடுதான். நாம் எண்ணங்களை பரிசுத்தமாக ஒரு இறை பிரமமாக வைத்து கொண்டால் ஒன்றும் நடப்பது சுகமாக